தீனா படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா கேப்டன் விஜயகாந்துக்காகவே ஒரு படம் பண்றாரு. அந்த படம் பேரு ரமணா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. என்னதான் ரமணா படத்தோட கதை சங்கர் படத்தோட சாயல்ல இருந்தாலும் படத்தோட திரைக்கதையும் கேரக்டரைசேஷனும் எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த படங்களை ஞாபகப்படுத்தல. விஜயகாந்த் சார் மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இந்த கதையில வச்சு கிளைமேக்ஸ்ல ஹீரோ சாகர மாதிரியான ஒரு ஆன்டி கிளைமேக்ஸையும் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு காமிச்சாரு ஏஆர் முருகதாஸ். விஜயகாந்த் சாரோட ஐகானிக் மூவிஸ்ல இந்த ரமணாவும் ஒண்ணு. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கப்புறமா 2005 கஜினின்னு ஒரு படம் பண்றாரு. மெமெண்டோவோட இன்ஸ்பிரேஷன் சொன்னாலும் அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியை தமிழ் சினிமா பார்த்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். இனிஷியலா இந்த படத்தை ஆக்டர் அஜித்தை வச்சு மிரட்டல் அப்படிங்கிற பேர்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அந்த டைம்ல ஒரு சில காரணங்களால அவரால் நடிக்க முடியாம போச்சு அப்படின்னு ரீசெண்டா ஏஆர் முருகதாஸ் ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் மிரட்டல்னு ஒரு அதுதான் கஜினி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் கஜினி. தென் அப்புறமா இந்த படத்தை கஜினி அப்படின்ற பேர்ல ஆக்டர் சூர்யாவை வச்சு எடுக்கிறாங்க. இந்த கஜினி படம் வேற லெவல் ஹிட் ஆகுது. சொல்ல போனா 2005 நம்ம இந்தியன் சினிமாவே தமிழ் சினிமாவை வாயை பொளந்து பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும். அன்னியன் கஜினின்னு சொல்லி 2 வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஸ்கிரீன் பிளேவோட. தீனால நம்ம அஜித்துக்கும் ரமணால நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கும் எப்படி ஒரு பிரேக் த்ரோ கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி கஜினில சூர்யாவுக்கு ஒரு சூப்பரான பிரேக் த்ரோ கொடுத்திருந்தாரு ஏஆர் முருகதாஸ்.